காதிலே போட்டிருக்கிற தண்டவெட்டியை அறுப்பதற்காக தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பாட்டியின் கழுத்தையே அறுக்கக்கூடிய கொலைகாரனின் புத்தி எப்படி இருக்குமோ, குரூர புத்தி. ஒரு 500 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நகையை பறிப்பதற்கு ஒரு உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலின் குரூர புத்தி எப்படி இருக்குமோ, அப்படித்தான் ஓட்டுக்காக இந்த மண்ணில் அப்பாவி தலித் மக்களை கொலை செய்யவும் கொள்ளையடிக்கவும் தீ வைக்கவும் இவர்கள் துணிந்திருக்கிறார்கள். மிகவும் குரூரமானது. அந்த அப்பாவி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்களிடமிருந்த ஒட்டுமொத்த சொத்துக்களும் அங்கே கருகி சாம்பலாய் கிடக்கின்றன. அவர்களின் புனர்வாழ்வு மறுவாழ்வு தான் தொடங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அவரிடம் மிச்சமிருந்த சொத்துக்கள், அந்த கீற்று கொட்டகை போல் இருந்த குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த கேடுகட்ட அரசியல் தெரியுமா? வாக்கு வங்கி அரசியல் தெரியுமா? யார் இந்த நாட்டின் பிரதமர் தெரியுமா? யார் இந்த நாட்டின் முதலமைச்சர் தெரியுமா? எதுவுமே தெரியாத அப்பாவி மக்களின் குடிசைகளை கொளுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணிலே சாதி வெறியை தூண்டி விடுகிறார்கள். ஏன்? அருமை தோழர்களே, 2100ஆம் ஆண்டை நோக்கி போக வேண்டும் என்று நமக்கு தலைவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் முற்போக்கு சிந்தனையாளர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிய பெரியாரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் கற்காலத்தை நோக்கி போவோம் என்று அப்பாவி மக்களை அவர்கள் இழுத்துக்கொண்டு பின்னுக்கு இழுத்துக்கொண்டு போகிறார்கள். சோழ மன்னன் வாழ்ந்தான் என்பது உண்மை, அதனால் சோழ வரலாறு இருக்கிறது. அவன் படையெடுத்தான் என்பது உண்மை, அதனால் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறது. மூவேந்தர்களும் ஆண்ட வரலாறு வரலாற்று பாடத்திலே இடம் பிடித்திருக்கிறது. நீங்கள் சொல்லுவது உண்மையாயிருந்தால் அந்த வாதாபி வரலாறு, அந்த வீரவன்னியின் வரலாறு ஏன் வரலாற்று பாடத்திலே இல்லை? அது வரலாறு இல்லை, புராணம், கற்பனை, புனைவுகள். அதை இவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? தமக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறார்கள். தலித் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது கூட நம்முடைய முயற்சி அல்ல. அப்பாவி வன்னியர்களை காப்பாற்ற வேண்டும், அப்பாவி சாதி இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கவலை. அந்த அப்பாவிகளை என்ன செய்தார்கள்? அவர்களை வன்முறையாளர்களாக வளர்க்கிறீர்கள். பேருந்துகளுக்கு தீவை என்று சொல்லுகிறீர்கள், குடிசைகளை கொளுத்துங்கள் என்று சொல்லித் தருகிறீர்கள், கட்சி கொடிக்கம்பங்களை வெட்டுங்கள் என்று சொல்லித் தருகிறீர்கள், விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களை வெட்டுங்கள் என்று சொல்லித் தருகிறீர்கள். ஏன் அந்த அப்பாவி இளைஞர்களை வன்முறையாளர்களாக வளர்க்கிறீர்கள்? மாநாட்டுக்கு வருவதற்கு வண்டி எடுத்து தருவதோடு மதுபானங்களையும் வாங்கி தருகிறீர்களே, அந்த அப்பாவி இளைஞர்களை ஏன் குடிகாரர்களாக வளர்க்கிறீர்கள்? இது எவ்வளவு கொடூரமானது! சொந்த சாதிக்கே செய்கிற துரோகம் இல்லையா? சொந்த சமூகத்திற்கே செய்கிற துரோகம் இல்லையா? 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்களுக்கு இடையிலே மோதலை உண்டு பண்ணுவது எவ்வளவு கொடூரமானது! ஆகவேதான் இந்த நேரத்தில் அவர்கள் நினைத்ததை போல் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? திருமாவளவனை குறிவைத்து பேசினால், அவன் இவன் என்று பேசினால், பொறுக்கி ரவுடி என்று பேசினால் திருமாவளவன் ஆத்திரப்படுவான் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீ என்ன பேசினாலும் நான் ஆத்திரப்பட மாட்டேன், அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் இருக்கிறேன். வழியிலே காலை நீட்டி வம்புக்கு இழுத்தால் போர் நடக்கும், சண்டை நடக்கும். ஓட் போலரைசேஷன் என்பது நிகழும், வாக்கு வங்கி திரளும் என்று கணக்கு போடுகிறார்கள். ஆகவேதான் திரைப்படத்திலே வருகிற வடிவேலை போல, நீ என்னதான் என்னை அடித்தாலும் நான் உன்னோடு சண்டைக்கு வர தயாராக இல்லை, அடித்து விட்டு போ என்று சொல்லுகிற மனநிலையில் தான் இன்றைக்கு திருமாவளவன் இருக்கிறார். தனிப்பட்ட முறையிலே எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே, எப்படி உங்களால் இப்படி ஆவேசப்பட முடிகிறது? எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் உண்மையிலேயே தனிப்பட்ட பிரச்சனை இருக்காது.
இயக்குனர் வந்தவுடனேயே ஆவேசமாய் சண்டை போடுங்கள் என்றதும் அவர்கள் ஆவேசமாக சண்டை போடுவார்கள். அது எவ்வளவு போலித்தனமானதோ அப்படித்தான் அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக எங்கள் மீது நீங்கள் காட்டுகிற ஆவேசம் கூட உண்மையில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி, இனக்கலப்பும் மொழி கலப்பும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதி கலப்பும் அப்படித்தான் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை தாசுகள் வந்தாலும் எத்தனை வெட்டிகள் வந்தாலும் சாதி கலப்பை யாராலும் தடுக்க முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதை யாராலும் தடுக்க முடியாது. திருமாவளவன் அதற்காக காதல் பல்கலைக்கழகம் எல்லாம் தொடங்க வேண்டிய தேவையில்லை, பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு பெரிய அபாண்டமான அவதூறுகள், நாக்கூசாத பொய் பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு விடுதலை சிறுத்தைகளின் மீது பழி போடுவதற்கு கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி, 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி, இந்த இரண்டு படுதோல்விகளிலும் ஏற்பட்ட விரக்தி, இந்த விரக்தியின் விளைவாக புதிய அணியை கட்டுவது, மாற்று அணியை கட்டுவது என்று வேறு வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம், 2009ஆம் ஆண்டை சொன்னோம், உங்கள் தலைமையில் ஒரு மாற்று அணியை உருவாக்குவோம் வாருங்கள் என்று. தமிழக மக்கள் எத்தனையோ வாய்ப்பை அவர்களுக்கு தந்தும் கூட அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். காலம் கடந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒரு ஆபத்தான உத்தியை கையாண்டிருக்கிறார்கள். 25 விழுக்காடு சராசரியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழகத்திலே வாக்கு வங்கி இருக்கிறது. ஆக சராசரியாக 25 விழுக்காடு கொண்டுள்ள திமுகவோடு கூட்டு சேர்ந்தும் தோல்வி, அதிமுகவோடு கூட்டு சேர்ந்தும் தோல்வி. இந்த நிலையிலே அந்த இரண்டு அணிகளையும் தவிர்த்து லெட்டர் பேடு கட்சிகளை வைத்துக் கொண்டு இங்கே சாதி சக்திகளை ஒருங்கிணைத்து விட முடியும் என்று போடுகிற கணக்கு தப்பு கணக்கு. ஒன்று இவர் தவறாக சிந்திக்கிறார், அல்லது தவறான யாரோ இவரை வழிநடத்துகிறார்கள் என்றுதான் நாம் எண்ண தோன்றுகிறது. அவரை அவமதித்து நாம் ஒருபோதும் பேசியதும் இல்லை, நடந்ததும் இல்லை. இன்றைக்கும் அப்படி நாம் பேசவில்லை. வேதனைப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை அவருக்கு வந்திருக்கிறதே என்பதை எண்ணி உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். இனி விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்திருக்க வாய்ப்பில்லை என்ற நிலையில்தான் சாதி சங்கங்களை மட்டும் திரட்ட வேண்டும். சாதி சங்கங்களை எப்படி திரட்ட முடியும்? சாதி உணர்வுகளை தூண்டிதான் திரட்ட முடியும். சாதி உணர்வுகளை தூண்டுவது எப்படி? தலித் மக்களின் மீது வெறுப்பை காட்டினால்தான் சாதி உணர்வுகளை தூண்ட முடியும். தலித் மக்களின் மீது வெறுப்பை காட்டுவதற்கு, வெறுப்பை கக்குவதற்கு என்ன ஆதாரமான ஒரு நிகழ்வை கையில் எடுக்க முடியும் என்று அவர்கள் யோசித்த போதுதான், கூட்டம் போட்டு சிந்தித்த போதுதான், கலந்தாய்வு செய்த போதுதான் அவர்களுக்கு கிடைத்த உத்தி நாடக காதல் நசுக்கும் சட்டம். இதெல்லாம் தருமபுரிக்கு பின்னால் வந்த முழக்கங்கள் அல்ல. தருமபுரியை நிகழ்த்துவதற்கு முன்பே கலந்து பேசி அவர்கள் வரையறுத்துக் கொண்ட செயல் திட்டங்கள். நாடக காதல் நசுக்கும் சட்டம். பெண்கள் தலித்துகளை திருமணம் செய்து கொள்வதை தலித் அல்லாதவர்கள் விரும்புவதில்லை என்பது இயல்பான ஒன்று. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வெறுப்பை எங்கிருந்து தொடங்க முடியும்? நாடக காதல் என்ற முழக்கத்திலிருந்து தொடங்க முடியும். தலித் மக்களுக்கு எதிரான வெறுப்பை எங்கிருந்து தொடங்க முடியும்? நசுக்கும் சட்டம் என்கிற சொல்லாடலில் இருந்து தொடங்க முடியும். இதை சொன்னால் எடுபடுமா? இதை எடுபட வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏதேனும் ஒரு கிராமத்தை திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதன் மூலம்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தை தம் பக்கம் ஈர்க்க முடியும் என்று திட்டமிட்டுதான் தருமபுரி தாக்கப்பட்டது. ஆக இந்த கருத்துக்களை அவர்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக புனைவு கதைகளையும் புராண கதைகளையும் சொல்லி அப்பாவி வன்னிய இளைஞர்களை வன்முறை கும்பலாக அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நெருப்பிலிருந்து பிறந்தவோம் நாம் கதை. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. மனிதன் எப்படி பிறக்கிறான் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு கூட தெரியும். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு துளி
சம்பு முனிவர் நடத்தி கொண்டிருந்த வேள்வியில் விழுந்து அதிலிருந்து வெள்ளை குதிரையிலே ஒரு வீரன் பிறந்தானாம், வாளோடும் கிரீடத்தோடும். அவன் பெயர்தான் ஸ்ரீ வீர வன்னிய ருத்ரவன்னிய மகாராஜா. ஸ்ரீ வீர ருத்ரவன்னிய மகாராஜா. அவன் எப்படி பிறக்கிறான்? நெருப்பு குண்டத்திலே விழுந்த நெருப்பு துளி. அப்படி பார்த்தால் நெருப்புக்கும் நெருப்புக்கும் பிறந்தவன். இந்த புராணம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது, அல்லது வருடங்களே தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்போது எழுதப்பட்டதோ அந்த காலத்திற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களை இழுத்து போகிறார்கள். அந்த சிந்தனை எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு முற்போக்காக 2100ஆம் ஆண்டுக்கு வா என்று அழைத்து போகாமல், 2200ஆம் ஆண்டுக்கு வா என்று அழைத்து போகாமல், கம்ப்யூட்டர் யுகத்துக்கு வா என்று அழைத்து போகாமல், கற்காலத்திற்கு வா, புராண காலத்திற்கு வா என்று அழைத்து போய் அவர்களை மூடர்களாக்க விரும்புகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வாதாபி கொன்ற கதையை சொல்லி அந்த மகாராஜனுக்கு, நெருப்பிலே பிறந்த மகாராஜனுக்கு நாங்கள் எல்லாம் வாரிசுகள், அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக மக்களை வழிநடத்துகிறவன் தான் சிறந்த தலைவனாக இருக்க முடியும். ஆனால் புராண கதைகளை சொல்லி, பொய் கதைகளை சொல்லி தன்னை நம்புகிற மக்களை ஏமாற்றுவது தலைமை பண்பல்ல. தவறாக வழிநடத்துவது தலைமை பண்பல்ல. யாருக்காக? எந்த நலனுக்காக? தன்னுடைய வீட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. அவருடைய ஆசை கனவெல்லாம் அடுத்த 2016ஆம் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது. 25 விழுக்காடு நிலையான வாக்கு வங்கியை வைத்திருக்கிற திமுக, அதிமுகவே லொட்டு லொசுக்கு கட்சிகளை எல்லாம் சேர்த்து, சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் சேர்த்து 2%, 1%, 0.5% வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகளை எல்லாம் சேர்த்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடிகிறது. 1% கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி, அதற்கு வாய்ப்பே இல்லாத லெட்டர் பேடுகளை எல்லாம் சேர்த்து சாதி உணர்வை தூண்டி தமிழகத்திலே ஆட்சியை பிடித்து விட முடியும் என்று கனவு காணுவதை போல ஒரு அறிவார்ந்த செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. 1,00,000 சாதி இந்துக்களின் வயிற்றில் தலித்துகளின் கரு வளர வேண்டும் என்று திருமாவளவன் பேசினான் என்று சொன்னவர்கள் இப்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினார்கள் என்று சுருதி மாற்றுகிறார்கள். எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்யுரை இது! அப்படி செய்துவிட்டால் சாதி ஒழிந்து விடுமா? அப்படி சாதியை ஒழிக்க முடியும் என்று நம்புகிற அளவுக்கு திருமாவளவன் முட்டாளா? மிகச் சரியான நேரத்தில் வன்முறைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு விடுதலை சிறுத்தைகளின் மீதும் தலித் மக்களின் மீதும் பழி சுமத்திய போது தமிழகத்தின் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையிலே, தோலுரித்து காட்டக்கூடிய வகையிலே விளக்க அறிக்கை ஒன்றை சட்டப்பேரவையிலே வாசித்தார். அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பை இந்த தலித் மக்களுக்கு அளித்திருக்கிறது என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அதற்காகத்தான் நாம் நன்றி சொல்லி இருக்கிறோம். வன்னிய சமூகமும் சேர்ந்து வாக்களித்துதான் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த, இன்னும் பிற கட்சிகள் சாராத பொதுமக்கள், வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களும் வாக்களித்துதான் நாம் வெற்றி பெற முடிந்தது. ஆகவே இந்த தேர்தல் அரசியல் தான் சமூக பகைமைக்கு காரணம், சமூக ஒற்றுமைக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த தேர்தல் அரசியலில் இருந்து கூட நாங்கள் விலகுவோமே தவிர அதற்காக வன்முறையை ஒருபோதும் தூண்டிவிட மாட்டோம்.